கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. குட்டி கிருஷ்ணருக்கு உப்பு சீடை செஞ்சு தர வேண்டாமா? நான் சொல்ற குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சீடை வெடிக்காம வீட்லயே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு உளுந்து நல்லா செவந்து வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1 கப்பு பச்சரிசி மாவு போட்டு நல்லா ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படியே அதை ஒரு ஜல்லடிக்கு மாத்தி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச உளுந்தையும் நல்லா அரைச்சு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல இருந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு மட்டும் எடுத்து அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஜல்லடையில போட்டு சலிச்சுக்கோங்க, அப்பதான் சீடை வெடிக்காம வரும். இது கூடவே உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் எள்ளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் சாஃப்டான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீ ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 3 விரல வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம குட்டி குட்டி பால்ஸா செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி உருட்டிட்டீங்கன்னா சீடை வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 3 விரல் வச்சு பொறுமையா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழகா சீடையை உருட்டினதுக்கு அப்புறம் ஒரு டூத் பீக் வச்சு குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்க இப்படி பண்ணும்போது 100% சீடை வெடிக்கவே வெடிக்காது. லாஸ்டா சீடையை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் ஃபேனுக்கு அடியில காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரையும் சீடையை பொரிச்சு எடுத்தீங்கன்னா நம்ம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான உப்பு சீடை ரெடி. செய்யறது ரொம்பவே ஈஸி தான். மறக்காம நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை.